திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதனின் நன்றி கலந்த வணக்கம். விருச்சிக ராசி பலன்கள். தை மாதம் மகர மாதம் சொல்லுவோம். அந்த மகரத்துக்கு 11ஆம் இடம் தான் விருச்சகம். மகர ராசியில் பிறந்திருந்தாலும் தை மாதம் பிறந்திருந்தாலும் இந்த விருச்சக மாதம் அவங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறார். இப்போ இந்த தை மாதத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்குறார். கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு தான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பூர்வீக சொத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் கண்டிப்பாக குரு பார்க்கனா பெரிய பாதிப்புகள் வராது. விருச்சிக ராசியில் பிறந்த அனைவரும் நீங்கள் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது முருகன் கோயிலுக்கு போங்க. முருகன் எங்கிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் போக வேண்டிய இடம் இப்போ மேச ராசிக்கும் செவ்வாய் தான், ஆனால் விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் தான். ஆனால் மேச ராசி வந்து ஆண் ராசி, விருச்சிக ராசி வந்து பெண் ராசி. முருகன் தம்பதியோடு இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும். இப்போ உதாரணம் திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். மேச ராசிக்காரன் முறையை தனிச்சிருக்கிறதுக்கு போகணும், ஆண் தெய்வம். அப்போ இங்கே வந்து பெண்ணோட தெய்வம் போனால் விருச்சிக ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது, அனுசம் இருக்குது, 4 பாதம் இருக்குது, அடுத்து வந்து கேட்டை இருக்குது. அப்போ மொத்தம் 9 பாதங்கள் இருக்குது. நீங்கள் 9 முருகன் கோவிலுக்கு போகலாம். ஆனால் மினிமம் அந்த தம்பதி சமயத்தில் இருக்க கணவன் மனைவியோடு இருக்கிற முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது வந்து நீங்கள் தை மாதம் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது வந்து விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடக்கும். அடுத்து தை மாதத்தில் உங்களுக்கு முருகன் கோயிலுக்கு ஏன் போச்சுன்னா, தை மாதம் தான் தை பூசம் வருது. விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அப்போ சொல்லுவோம் வைகாசி விசாகம் முருகன் பிறந்தது. அப்போ அந்த விசாகம் 4ஆம் பாதம் முருகனுடையது. அனுசம் சனியோடது. அடுத்து வந்து கேட்டை புதனோடது. விசாகம் குருவோடது. அங்கே யார் இருக்குன்னா குரு இருக்காரு, சனி இருக்காரு, புதன் இருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து கர்மத்தை கழிக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய யோகம் பெற்றது விருச்சிக ராசி. ஆனால் விருச்சிக ராசி வந்து காலத்தத்துவப்படி 8வது ராசியாக போயிடுச்சு. அப்போ என்ன, அந்த காலத்தத்துவ ராசிப்படி 8வது ராசியாக இருந்தாலும் இந்த தை மாதம் அவங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்போ முருகன் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறது போச்சோன்னே எந்த சொன்னேன், திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி பழமுதிர் சோலை, கணவன் மனைவியாக இருக்கிற எல்லா இடத்துக்கும் போங்க, உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும். குறிப்பாக கல்யாணம் நடக்கும், தொழிலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், பொருளாதார உயர்வு கிடைக்கும், அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா குருவும் சூரியனும் சாதகமாக இருக்காங்க. விருச்சிகத்துக்கு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு, குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு, கேது வந்து லக்னம் அங்கே ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து லாபத்தை தரக்கூடிய இடங்கள். அடுத்து அனுசம் சனியுடைய நட்சத்திரம். உங்களுடைய கர்மா கழியணுமா, கண்டிப்பாக முருகன் மனைவியோடு இருக்கிற கோயிலுக்கு போங்க. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் திரும்ப கிடைக்கணுமா, முருகன் தம்பதி சமயம் இருக்கிற கோயிலுக்கு போங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்க வேண்டுமா, முருகன் கோயிலுக்கு போங்க, மனைவியோடு இருக்கிற கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக மாறும். இது வந்து இது யாரும் இது சொல்லியிருக்க மாட்டாங்க. இனியும் நம்ம இந்த சேனலை வந்து நிறைய பேச போகிறோம். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் மாறி மாறி சொல்லிட்டு வரேன். ஒரு ராசிக்கு பலன், ஒரு நட்சத்திரத்துக்கு பலன், இப்படி மாறி மாறி சொல்லிட்டு வரோம். இந்த 12 ராசி முடிச்சோன்னே அடுத்து உங்களுக்கு நீங்கள் இந்த சேனல் வந்து விரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, உண்மையை சொல்ல போகிறோம், உண்மையை உறக்க சொல்ல போகிறோம். அதே நீங்கள் சேனல் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க பார்க்க ஒவ்வொரு ராசியிலும் சில மாற்றம் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். கடைசியில் முடிக்கிறப்ப உங்களுக்கு சில முக்கியமான விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். அப்போ விருச்சிக ராசி கால தத்துவப்படி 8வது ராசி. ஆனால் எதிர்பாராத மாற்றத்தை கொடுத்து விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசியில் பிறந்தவன் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக மேலே வந்துடுவான். ஏன்னா அங்கே சனியுடைய நட்சத்திரம் இருக்குது. அடுத்து கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழ்வான் அப்படிமோ. ஒரு சிலருக்கு கோட்டை கட்டி வாழ்வான், சில ஓட்டையில் விட்டுருவான். ஓட்டைன்னா நீங்கள் வேற எந்த ஓட்டையை நினச்சிடாதீங்க.
நான் அது பொருளாதார சொல்கிறேன். நல்ல காசு வச்சுருப்பான், திடீர்னு அங்கிட்டு காசு போயிடும். ஒன்று பங்கு வத்தை விட்டுருவான், சூதாரத்தை விட்டுருவான், இன்னும் எதிர்பாராம போய் எதிராக சிக்கிக்குவான். ஆசை அதிகமாக உள்ளவன் கேட்டைக்காரன் உள்ளதுலேயே. ஏன்னா அது 8வது ராசியில் வருது அந்த கேட்ட நட்சத்திரம். அப்போ அந்த கேட்ட நட்சத்திரம் பிறந்தவன் அதிகமாக ஆசைப்படாதீங்க. அவங்களுக்கு ஒன்று டக்குன்னு மேலே போயிடுவாங்க, இன்னும் கீழே போயிடுவாங்க. அது ஒன்று கோட்டை கட்டுவான், இன்னும் ஓட்டையில் விட்டுருவான். அப்படி ஒரு பழமொழி இருக்குது. அப்போ கோட்டை கட்டணுமா, அவன் பொறுமையாக இருந்து நிதானம் வந்து ஜெயிச்சிடலாம். அப்போ இப்போ முயற்சி எடுக்கலாமா, எடுக்கலாம். ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு, சூரியன் வந்து 3ல் இருக்கிறாரு. முயற்சி எடுக்கணும். இந்த கேட்டக்காரன் உழைச்சாத்தே மேலே வர முடியும். நோகம் நம்ம கூட கண்டிப்பாக முடியாது. அப்போ அவன் எங்கே போகணும் அப்படின்னா, கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம். திருவெண்காடுன்னு ஒரு இடம் இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அங்கே போங்க. உங்களுடைய என்ன உங்களுக்கு தேவையோ அதை சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். அங்கே வந்து சிவன் இருக்கார், புதன் மனைவியோடு இருக்கார். அப்போ இந்த கேட்டையில் பிறந்தவன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் திருவெண்காடு போய் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்து அனுசம், அது வந்து சனியுடைய நட்சத்திரம். சனி எங்கே பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். குறிப்பாக திருநள்ளாறில் சனி இருக்கார். ஆனாலும் அது வந்து கோயிலுக்கு வெளியே இருப்பார், அந்த சுவத்தில் இருப்பார். ஆனால் குச்சனூரில் வந்து சனி வந்து சுயமாக இருப்பார். தமிழ்நாட்டிலே சனிக்கு ஒரே இடம் குச்சனூர் தான். அங்கே போய் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். விருச்சிக ராசி பிறகு ஏகப்பட்ட சிரமப்பட்டு இருப்பான். பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். ஏன்னா 8வது ராசி அல்லவா, ஆயுள் சம்பந்தமான, ஆரோக்கியம் சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான, மனைவி சம்பந்தமான. பெரும்பாலும் விருச்சிக ராசியில் பிறவனுக்கு மனைவியால் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஒன்று அவனால் பிரச்சனை இருக்கும், அவளால் பிரச்சனை இருக்கும். அதை தீர்க்க முடியாது. அப்போ இங்கேலாம் போனீங்கன்னா குறையும் பிரச்சனைகள். அடுத்து வந்து விசாகம். விசாகம் குருவின் நட்சத்திரம். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தா அது வந்து நீர் ராசி, திருச்செந்தூர் போங்க. அப்போ விசாகம் 4ஆம் பாதமாக இருந்து விருச்சிக ராசியாக இருக்கிறவங்க அனைவரும் இந்த தை மாதம் போய், இப்போ தைப்பூசம் வரும், மற்ற எதில் வேணால் போய்க்கலாம். தை அமாவாசை, தை பௌர்ணமி, தை சஷ்டி, தை வெள்ளிக்கிழமை போகலாம், வியாழக்கிழமை போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலாம். இதில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் போய் வழிபட்டீங்கனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும். திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பொருளாதார உயர்ச்சியெல்லாம். குறிப்பாக குழந்தைங்க வந்து இந்த திக்குவாயில் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த தை மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால், அதில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் போய் திருச்செந்தூரில் போய் அந்த கடலில் குளித்து, நாளைக்கு அந்த குளித்து முருகனை கும்பிட்டு, அந்த அங்கே உள்ள வந்து பன்னீரில் விபூதி கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் அந்த குழந்தை வாயில் போட்டால் திக்குவாய் கண்டிப்பாக மாறும், உறுதியாக மாறும். அவங்க வந்து பேசிடுவாங்க. நான் பழனியில் நிறைய பேர் சொல்லிக்கிறேன். அந்த பேசாத 5 வயசாகி பேசாத குழந்தை இப்போ பட்டையை கலப்புது 8 வயசில். ஏன்னால் அந்த திக்குவாயை பேச வைக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். அது விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷமான இடம். அப்போ இந்த தை மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவன் தம்பதி சமதியாக இருக்கிற முருகனை போய் கும்பிடுங்க, திருச்செந்தூர் போங்க, அதே மாதிரி குச்சனூர் போங்க. உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய பொருளாதார பிரச்சனை தீரும், முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் வகையில் இருக்கிற பெரும்பாலும் விருச்சிக ராசிக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கும். உள்ளதுலேயே இந்த 12 ராசியில் அந்த 8வது ராசியாக வர்றது விருச்சிக ராசி தான். எதிர்பாராத பிரச்சனை அவங்களுக்கு தான் வரும். ஒன்று தூக்கி மேலே விட்டுரும், இன்னும் கூட அடி பலாத தள்ளிடும். விருச்சிக ராசியில் பிறந்தவன் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அதிகமாக கஷ்டப்படுவான். ஆனால் நம்ம மோடி ஜீமா இருக்கிறவங்க, வாஜ்பாய் ஜீமா இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்து அவங்க மனைவியா இல்லைன்னா கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க. ஆனால் மனைவியோட இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. இப்போ நம்ம சொன்ன கோயில்களுக்கு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை மாறும். நீங்கள் சன்னியாசி ஆகிறீங்களா, பிரச்சனை கிடையாது. ஆனால் சம்சாரியாக இருந்தால் இப்படி தான் வழிபடணும்.